வளமும் நலமும் பொங்கிட, அன்பும் பண்பும் பெருகிட, உறவும் நட்பும் கூடிட, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு பொங்கல் திருவிழா. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் வச்சோங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சோம். சாமிக்கு படையல் போட்டு வடை, பாயாசம், குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் செய்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டோம். சக்கரை பொங்கல் பண்ணினோம். கரும்பு, நோட் புக்ஸு, குழந்தைங்களோட பரீட்சைக்கு தேவையான எழுது பொருள் எல்லாமே வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுருந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி 2வது நாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டிகளெல்லாம் அன்றைக்கி நாங்கள் வச்சுருந்தோம். அப்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய விளையாட்டு போட்டிகளெல்லாம் நாங்கள் வச்சுருந்ததுனால பசங்க எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட்டு போட்டியில் ஒன்றுலேயும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கும் போது 1, 2 தான் சொல்லியிருந்தேன். 2 சொல்லும் போதே பாதி பேர் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போது 3 சொல்லலைன்னொன்னே எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஓவராகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். ஸோ ஒரு மாதிரி ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக போச்சு. இதில் போகும்போது பாதிலேயே ஒரு ஆள் விழுந்துட்டார். விழுந்தோடனே எல்லோரும் திரும்பி ஓடி வந்துட்டாங்க. ஸோ நல்லா இருந்து. இது சின்ன பசங்களுக்காக வச்சுருந்த போட்டி. அவங்கள விட சின்ன வயசு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, எல்கேஜி, யூகேஜி அந்த பசங்க ஓடிட்டுருக்குறாங்க. இவங்க கரெக்டாக ஓடி வந்தாங்க, ஃபுல் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆனாலும் இதில் வரும்போது ஒரு குட்டி அதுலேயும் விழுந்துட்டார். விழுந்து எழுந்திரிச்சு கூட அந்த போட்டியை கம்ப்ளீட் பண்ணணும்னு வந்துட்டார். எங்கேயும் பாதியில் நிற்கலை. ஸோ குழந்தைங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. வந்துட்டு நான் விழுந்துட்டத்தை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது சமாதானப்படுத்தணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு பலூன் ஊதுற போட்டி வச்சுருந்தோம். ஸோ அதில் எல்லாம் ரொம்ப வேகமாக ட்ரை பண்ணி பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வின் பண்ணணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸோ இது அங்கே எங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில லேடிஸ்லாம் சேர்ந்து மியூசிக்கல் சேர் விளையாண்டோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சிரித்து அன்றைக்கி வயிறில் புண்ணானது தான் மிச்சம். இதில் ரொம்ப அட்ராசிட்டி ஓவராக இருந்தது இந்த பலூன் ஊதுற போட்டியில். ஸோ எல்லாம் ஊதிட்டுருக்கும்போது ஒருத்தர் ஊதுறத பார்க்கும்போது ஒருத்தரோட ஃபேஸை பார்க்கும்போது ஒருத்தருக்கும் அவ்வளோ சிரிப்பு. சிரித்து ரொம்ப அன்றைக்கி அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் கிடச்சிது. ஸோ சிரித்து அன்றைக்கி எல்லோரும் ஒருத்தர் இதில் அந்த கேமில் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ அழகாக சிரிப்பாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு செகண்டாக உடைச்சாங்க. ஆனால் உடச்சுன்னு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்புங்க. பாருங்கள், ஒருத்தர் ஊதுறதை விட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும். அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. எங்களை சுற்றி இருந்தவங்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாருக்கும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக சிரித்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி எங்களுக்குள்ளேயே நாங்கள் இந்த மாதிரி விளையாண்டு. ஸோ பொங்கல் அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டெல்லாம் வச்சு ஒருத்தரையுமே என்டர்டெயின் பண்ணி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தோம் அன்றைக்கி. ஸோ இந்த டைமெல்லாம் கோல்டன் மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணுங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மத்தியில் நீங்களும் இது மாதிரி ஏதாவது பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்க இதில் கையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் வாட்டர் ஃபில்லிங் பண்ணணும். வாட்டர் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த ஃப்ராக் போட்டு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு ஒருத்தங்க போகிறாங்களே, அவங்களுக்கு அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டில் கிட்டே போகிறதுக்குள்ளேயே தண்ணியெல்லாம் கீழே விழுந்துருச்சு. தண்ணியே இல்லை அவங்க கையில். அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் விளையாண்டு ப்ரைஸ் வாங்க போகிறாங்க, எனக்கு மட்டும் ப்ரைஸ் கிடைக்காது, என்னால் தண்ணி எடுக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப கோவிச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ கூட அவங்க சமாதானமே ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நான் அழுதுகிட்டே வந்தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன கப்பு ஒன்று அவள் கையில் கொடுத்தோங்க. அவள் கையிலையும் கூட விளையாடுற இன்னும் 2 பேர் கையிலையும் 3 பேருக்குமே கப்பு கொடுத்தோம். அப்போ அவங்க அந்த கப்பில் எடுத்துகிட்டு போய் ஊற்றும் போது எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு குழந்தைங்களுமே இதில் சின்ன குழந்தைங்கள ஜெயிக்க முடியலன்னொன்னே அந்த அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கப்பு வாங்குகிறாங்க, இன்னொரு பொண்ணும் கப்பு கொண்டு வந்து கொடுக்குறா. ஸோ எல்லாருக்குமே கப்பு கொடுத்ததுனால ஜாலியாக பண்ணாங்க.
கொஞ்சம் பெரிய பசங்களுக்கும் மியூசிக்கல் சேர் வச்சுருந்தோம். அவங்களும் வந்து அத்தை நாங்களும் விளையாடுறோம் அத்தை எங்களுக்கு வைங்க அப்படின்னோன்னு சரின்னு அவங்களுக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அவ்வளோ ஒரு ஃபன்னுங்க பசங்க மத்தியில் ஒரு என்டர்டெயினாக. அவங்களுக்கும் ஒரு 6 days லீவில் வந்து ரொம்ப சும்மா இந்த மண்ணில் விளையாடிட்டு இருந்து அது இது ஓடுறது இப்படி தான் இருந்தாங்களே தவிர இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வச்சோன்னே அன்றைக்கி அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க பசங்க எல்லோரும். உண்மையாலுமே பசங்களை ரொம்ப பாராட்டணுங்க. இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ்ஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க, நல்லா கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்காங்க. வெரி குட். பசங்க இப்படி தாங்க இருக்கணும். பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்குது பசங்கக்கிட்ட. கொஞ்சம் கூட டயர்டே ஆகலைங்க பசங்க. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தாங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, 2-3 பேர் விழுந்து காலில் சாறு காயமெல்லாம் ஆச்சுங்க. அப்போ கூட அவங்க வந்து விட்டு கொடுக்கல. இவர் பெரிய அக்காங்க அண்ணாங்கெல்லாம் விளையாட ஆரம்பித்தோன்னே இவங்க 2 பேரும் நாங்களும் விளையாடுறோம் அப்படின்னு ஒரு சேர் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டு கோபியும் பீஸ் கோபலா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேமெல்லாம் சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவர் எங்கள் வீர சாகசர் எங்கள் ஒத்த கையில் குதிக்கிறாரு. பம்பரை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரே ஜாலி தாங்க பசங்களுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கண்ணை கட்டிடணும். கண்ணை கட்டிட்டு அந்த வாட்டர் ஃபில்லிங் சேம் கேம் தான். ஆனால் பெரிய பசங்களுக்கு கண்ணை கட்டி விட்டோம். அவங்களோட பார்ட்னர் வந்து ஆப்போசிட்டில் வாட்டர் பாட்டில் கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, கீழே உட்காந்துருப்பாங்க. இவங்க பார்ட்னர் வந்து டைரக்ஷன் சொல்ல இவங்க லெஃப்ட்டு ரைட்டு சொல்ல இவங்க நேராக போய் அந்த பாட்டிலை வந்து வாட்டர் ஃபில் பண்ணணுங்க. இதுதான் இந்த கேமோட இது. ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப இன்னும் சொல்லவே பத்தல. ஸோ கொண்டே ஊற்றிட்டு ரிட்டன் அந்த பக்கெட் கிட்ட அவங்க கண்ணு மூடிட்டே தான் வரணும். அவங்களுக்கு வந்து அந்த தெரியாமல் அது போய் பக்கெட் தொலாவுவாங்க, இடிச்சுப்பாங்க, கீழே போட்டுருவாங்க. ஐயோ ரொம்ப வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த கேமு. பக்கெட் தெரியாமல் பக்கெட் தாண்டியெல்லாம் வேறு போயிடுவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற பாட்டிலை ஊற்ற போவாங்க. ஐயோ ரொம்ப பசங்க சிரிப்பாக இருந்ததுங்க. என்ன ஒரு ஜாலி பசங்களுக்கு இல்லைங்களா? லீவ் விட்டோன்னே ஒருத்தர் தட்டி விட்டுட்டாங்க. கண்ணு தெரிய மாட்டா அந்த பேக்கெட்டை டம்ளரை வந்து தேடிக்கிட்டு இருந்தான். இவர் மட்டும் ஏதோ இவருக்கு லேசாக கண்ணு தெரிஞ்சுதுங்க. இந்த குட்டி பையனுக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சு அவர் டேரெக்டாக போய் எடுத்துட்டார். எங்களுக்கு அப்போ தெரியலைங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆமாம் அத்தை எனக்கு லைட்டாக தெரிஞ்சுது, அதனால தான் நான் வேகமாக வந்து அவர் அவ்வளோ ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்போ கேம் விளையாடிட்டார். சொல்லவே இல்லை. நாங்கள் இவங்க பண்ணுற காமெடியே பார்த்துட்டு அவர் கவனிக்காமல் விட்டுட்டோங்க. அவர் தான் ஆக்சுவலி அந்த கேமில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருந்தார். ரொம்ப வேகமாக கண்ணு தெரிஞ்ச மாதிரியே போவார். அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டார் இடையில. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீ இது மாதிரி தானே பண்ணணுன்னு மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாேருக்கும் வந்து ஸ்வீட்ஸு ப்ரைஸு எல்லாமே கொடுத்தோம். ஸோ எங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ஸ் எல்லாருமே வந்திருந்து குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எல்லாருமே குழந்தைங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ எங்களோட லேடிஸ்க்கும் நாங்கள் எல்லாருமே ப்ரைஸ் கொடுத்தோம். ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ப்ரைஸுங்கிறது ஒன்று கொடுத்து சாக்லேட் எல்லாம் கொடுத்து ரொம்ப என்டர்டெயினாக அந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுங்க. அப்புறம் வெங்கட் அண்ணா பால்துறை அவர்களுக்கு அப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தேங்க்ஸ். குட் நைட்ங்க எல்லாருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட். பை.